இறையேசுவிலே பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, ஏலாக்குறிச்சியல் நிறை அடைக்கல மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, சமூக வலைதளங்கள் வழியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறைவனுடைய அருள் கொடையால் நாம் இங்கு எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இன்றைய தொடக்கத்திலே சொன்னது போல இன்றைய நாளிலே நம்முடைய தமிழ் மண்ணின் நற்செய்தியை போதித்தவர், இந்திய திருச்சபையினுடைய மணிமகன் என்று போற்றப்படுகின்ற அரசர் அரண்மனையை விட்டுவிட்டு ஆண்டவனுக்காக அனைத்தையும் இழந்தவர், அந்நிதிக்கு எதிராய் அன்பின் சாட்சியாக திகழ்ந்தவர், இரத்த சாட்சியாக விசுவாசத்தை எழுதி கொடுத்த மறைசாட்சியான புனித அருளானந்தருடைய மறை சாட்சியத்தையும், தமிழ் மண்ணினுடைய தவ புதல்வர் என்று போற்றப்படுகின்றவர், வேற்று நாட்டிலே பிறந்தாலும் நம்முடைய இந்தியா நாட்டிற்கு வந்து, அதுவும் மிக குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே, குறிப்பாக நம்முடைய ஏலாக்குறிச்சியிலே பல ஆண்டுகளாக பணியாற்றி தன்னுடைய வாழ்விலே அன்றாடும் வாக்கிலே தேன் சிந்தும் தமிழை போதித்தவர், வேதமும் வாழ்வும் தமிழோடு ஒன்றுபடுகின்றது என்று சொல்லி தமிழை போதித்த இறை ஊழியரான வீரமாமுனிவருடைய நினைவு நாளை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றோம். இந்த இருபெரும் இயேசு சபை குருக்களும் நம்முடைய தமிழக மண்ணிலே மாபெரும் நற்செய்தியை ஆற்றினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புனித அருளானந்த வேற்று நாட்டிலே பிறந்தாலும், புனித வீரமாமுனிவர் வேற்று நாட்டிலே பிறந்தாலும், நம் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நம் மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள். நான் ஒரு வெளிநாட்டனாக வாழ்வதை விட ஒரு தமிழனாகவே வாழ்ந்து இயேசுவிற்காக உயிரை கொடுப்பதிலே ஆனந்தமாக நற்செய்தி போதித்தவர்கள் தான் இந்த இருபெரும் இயேசு சபை குருக்கள். புனித அருளானந்தரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, புனித அருளானந்தர் சிறையிலே இருந்தபோது தன் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதிலே அவர் கூறிய வார்த்தைகள் நம்மை மெய்சிலுக்க வைக்கின்றன. அவர் சொல்கின்றார், எனக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்ற தூக்கு மேடையை நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஒரு மணமகன் தன்னுடைய திருமண நாளை எவ்வாறு எதிர்பார்த்திருப்பாரோ அதே போல ஆர்வத்தை விட, அதைவிட மேலான ஆர்வத்தை விட என் தியாக மரணத்தை எண்ணி நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் என்று சொல்லி தான் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் அருளானந்தர் இவ்வாறு எழுதுகின்றார். எது இவருக்கு இவ்வளவு துணிச்சலை கொடுத்தது? ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தாலும் மன்னருக்கு இணையான நிலையிலே வாழ வேண்டியவர் எதற்காக அத்தனையும் இழந்துவிட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். இவருடைய வாழ்விற்கு முன் உதாரணமாக இருந்தது இவர் தலைவனாக கொண்டு வாழ்ந்த இயேசுவினுடைய வாழ்வு மட்டும்தான் தன் இன்னுயிரை கொடுக்கும் அளவிற்கு இவரை மாபெரும் ஒரு மறைசாட்சியாக மாற்றியது. விவிலிய அடிப்படையிலே எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற இறை வார்த்தை இவருக்கு சரியாதாக பொருத்தமுள்ளதாக இருக்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் இயல் 9 இறைவாக்கியம் 22 நான் எந்த வகையிலாவது சிலரையாவது மீட்கும் பொருட்டு எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று எழுதுவது போல, இவரும் இந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி எப்படியாவது மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் தான் புனித அருளானந்தர். இவர் மதுரை மண்ணிற்கு வந்தபோது மேலை நாட்டு அருள் தந்தையர்கள் கருப்பு நிற அங்கி அணிந்து காலணி அணிந்து இறைச்சி உண்பதை மக்கள் வெறுத்தனர். அவர்களை வெளிநாட்டவர் என்று சொல்லி ஓரம் கொட்டி வைத்தனர். இதை அறிந்த அருளானந்தர் நற்செய்தி அறிவிப்புக்கு பணிக்கு தடையாக இருப்பது இயேசுவல்ல, நம்முடைய கலாச்சாரம்தான் என்று சொல்லி ஐரோப்பா கலாச்சாரத்தை விட்டுவிட்டு உடனே தன்னை மாற்றிக்கொண்டார். காவி உடை அணிந்து காலணிகளை துறந்து மரக்கறி சைவ உணவை உண்டு ஒரு பிரமத சந்நியாசியை போல தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டவர் தான் புனித அருளானந்தர்.
இவர் தன்னுடைய வாழ்விலே சிந்தித்தது, இறைவார்த்தையை அறிவிக்க முதலிலே நாம் மக்களை மாற்ற வேண்டும் என்பதை விட நாம் மக்களுக்காக மாற வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்விலே சிந்தித்து, எனவேதான் நான் உன்னை போல மாறுகின்றேன் என்று சொல்லி நம் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே நற்செய்தியை போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். புனித அருளானந்தர் பணிவாழ்வு எளிதானது அல்ல. மறவர்கள் சீமையிலே, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளிலே ஆற்றிய பணி வரலாற்று பொன்னெழுத்துக்களிலே பதியப்பட வேண்டியதாக இருந்தது. இவருக்கு மிகவும் துணிச்சலோடு தன்னுடைய நற்செய்தி பணியை அணிவித்தார். கடும் வெயில், மழை, காட்டு விலங்குகளுடைய துன்புறுத்தல், நோய் எதையும் பொன்படுத்தாமல் கிராமமாக சென்று தன் தலைவன் இயேசுவை அறிவிப்பது என் வாழ்வினுடைய இலக்கோல் என்று சொல்லி அந்த இயேசுவை அறிவித்தார். உண்மையாக நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். மறவ நாட்டினுடைய அந்த இளவரசன் தடியத்தேவனுக்கு அருளானந்தர் போதனையினால் அவர் கவர்ந்து இழுக்கப்படுகின்றார். அவர் பல மனைவிகளை வைத்திருக்கின்றார். அது தவறு என்று சொல்லி அவரை சுட்டி காட்டக்கூடியவராக, கிறிஸ்துவ நெறிப்படி ஒருவருக்கு ஒருத்தி என்ற போதனையை அவருக்கு போதிக்கின்றார். இறைவனுக்காக தடியத்தேவன் தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் ஏற்றுக்கொண்டு பிறரை விலக்கி விடுகின்றார். இப்படி நற்செய்தியை போதித்த புனித அருளானந்தர் இறுதியிலே ஓரியூர் மண்ணிலே அவர் தலை வெட்டப்படுகின்றது. அவர் சிந்திய இரத்தம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை இந்த ஓரியூர் மண்ணுக்கு அழைத்து வருகின்றது என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்விலே செய்த அரும்பெரும் பணி. இவரை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள், இவர் இந்திய நாட்டினுடைய திருமுழுக்கு யோவான் என்று சொல்லி. ஏனென்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஏரோது அரசன் தன்னுடைய சகோதரியின் மனைவியோடு வாழ்ந்தபோது அதை எதிர்த்து போராடியவர் திருமுழுக்கு யோவான். அதே போல திருமணத்தினுடைய புனித தன்மையை காக்க வேண்டும் என்று சொல்லி தடியத்தேவனிடத்திலே சொல்லி திருமணத்தினுடைய மேன்மையை போற்றும் அளவிற்கு தன்னுடைய வாழ்வை இழந்தவர் புனித அருளானந்தர். எனவேதான் திருமுழுக்கு யோவான் எவ்வாறு தலை வெட்டி கொல்லப்பட்டாரோ அதே போல புனித அருளானந்தரும் தலை வெட்டி கொல்லப்படுகின்றார். புனித இன்னாசியார் கூறுவார், நாம் செய்வது அனைத்தையும் இறைவனுடைய அதிமிகுத மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று சொன்னதை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கியவர் தான் புனித அருளானந்தர். நம்முடைய கலாச்சாரங்களை மதித்தார், நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தினார். நம்முடைய கலாச்சாரம் வேறு என்று வாழ்ந்து விடாமல் அருளானந்தர் தமிழ் மொழியை கற்று தமிழை பிறருக்கு போதிக்கக்கூடியவராகவும் தமிழிலே மக்களோடு பேசும் அளவிற்கு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். உண்மைக்கு சாட்சியாக இருந்தார். உண்மைக்காக தன் இன்னுயிர் போகும் என்றும் தெரிந்தும் கூட உண்மையை அன்றாடும் போதிக்கக்கூடியவராக இருந்தார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு அரசர் அரண்மனையை விட்டுவிட்டு சாதாரண ஒரு மனிதர் போல வாழ்ந்தவர் தான் புனித அருளானந்தர். அதே போல இன்றைய நாளிலே நாம் நினைவை கொண்டாடுகின்ற இறை ஊழியர் வீரமாமுனிவரும் இந்த தமிழ் மண்ணிலே அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழிலே அவர் வேற்று இனத்தவராக இருந்தாலும் வேற்று நாட்டினவராக இருந்தாலும் ஏறக்குறைய 36 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணிலே பணியாற்றியவர் ஏறக்குறைய 36 நூல்கள் எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அவர் எழுதிய தேம்பாவணி, நம்முடைய எலாக்குறிச்சியை பற்றி அவர் எழுதிய திருக்காவலூர் களம்பகம் என்று சொல்லி அவர் 36 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இந்த தமிழ் மண்ணின் மீது கொண்டிருந்த பற்று, அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அவரை இயேசுவிற்காக இந்த மண்ணிலே நற்செய்தி போதிக்கும் அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்வை இழந்தார் என்று கூட சொல்லலாம். இந்த தமிழ் மண்ணிலே குறிப்பாக பல இடங்களுக்கு சென்று அன்னை கன்னிமரியாளை பற்றி தன்னுடைய போதனைகளை எல்லாம் போதித்து தமிழிலே மாபெரும் ஒரு புரட்சியை செய்து முடித்தவர் தான் இறை ஊழியர் வீரமாமுனிவர். இவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், இவருடைய வாழ்விலே இயேசுவிற்காக அன்னை கன்னிமரியாளுக்காக அனைத்தையும் இழக்கக்கூடியவராக இருந்தார். இறுதியாக தன்னுடைய வாழ்வினுடைய இறுதியிலே கேரளா பகுதியிலே இருக்கின்ற அம்பலக்காடு என்ற ஒரு இடத்திலே ஒரு குருமடத்திற்கு சென்று தன்னுடைய இறுதி உயிர் மூச்சியை விட்டு சென்றிருக்கின்றார். இவர் இந்த தமிழ் மண்ணுக்கு, நம்முடைய ஏலாக்குறிச்சிக்கு
அடைக்கல் அன்னைக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். இவரைனுடைய நினைவை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இவருடைய புனிதர் பட்டத்திற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அருள் தந்தையர்கள். இவர் மிக விரைவிலே இவர் ஒரு புனிதராக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய தமிழ் மண்ணிலே போதித்து தமிழை வளர்த்த புனித அருளானந்தரை போல, தமிழை போதித்து தமிழை வாழ்ந்து காட்டிய இறை ஊழியர் வீரமாமுனிவரை போல நாமும் தமிழிற்காக, நம்முடைய கலாச்சாரத்திற்காக, உண்மைக்காக சான்று பகரக்கூடிய மக்களாக, கோதுமை மேனி மண்ணில் மடிந்து விழுந்தாதான் அது பலன் தரும், இல்லாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்ற இறைவார்த்தையை வாழ்வாக்க நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த இந்த 2 பேரை போல நாமும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ வளர தொடரும் திருப்பலியிலே மன்றாடுவோம். இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். நலாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.